வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மனசு கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்க அப்பா அம்மா 1 வருடம் வரையில் உங்களை திருமண விஷயத்தில் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். மோகினி தருணை பார்த்து சொன்னாள். உண்மையாகவா? வியப்புடன் பார்த்தான். உண்மைதான். இனி என்னிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் உங்களிடம் திருமண பேச்சை எடுக்க மாட்டார்கள். அவன் நம்ப முடியாதவன் போல பார்த்து கொண்டிருந்தான். பார்த்தீர்களா, நாம் ஒன்று நினைத்தால் கடவுள் ஒன்று நினைப்பாராம். அதுதான் வாழ்க்கை. நீங்க இங்க ஆபீஸ்க்கு வந்தபோது இது போன்ற ரிலீஃப் இவ்வளவு சீக்கிரமாக கிடைக்கும் என்று நினைத்தீர்களா? ஆள்காட்டி விரலை உயர்த்தி காட்டிக்கொண்டே கேட்டாள். இல்லை என்பது போல் பார்த்தான். இனி நீங்க நிம்மதியாக உறங்கலாம். உங்கள் கவனத்தை வியாபாரத்தில் முழுமையாக செலுத்தி நல்ல விதமாக முன்னேறுங்கள். தேங்க்யூ. இந்த நல்ல செய்தியை காலை வரையில் தள்ளி போடுவானேன் என்று கையோடு வந்து சொல்லிவிட்டேன். குட் நைட். மோகினி எழுந்து கொண்டாள். ஒரு நிமிடம் இருங்க. தருண் கட்டிலை விட்டு இறங்கி மேஜை டிராயரை திறந்தான். எதையோ எடுத்து மளமளவென்று எழுதி கொண்டு வந்து கொடுத்தான். என்ன இது? நீங்க எனக்கு தந்த ரிலீஃப்க்கு நான் கொடுக்கும் கட்டணம் என்றான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்படையாக தென்பட்டது. மோகினி கையில் இருந்ததை பார்த்தாள். பிளாங்க் செக். கீழே தருண் கையெழுத்து இருந்தது. இதென்ன பிளாங்க் செக் கொடுத்திருக்கீங்களே? உங்களுக்கு விருப்பமான தொகையை நிரப்பிக் கொள்ளுங்கள். நான் பெரிய தொகையை எழுதிவிட்டால்? நீங்கள் எவ்வளவு பெரிய தொகையை எழுதி கொண்டாலும் சரி, என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த நிம்மதியின் முன்னால் அது குறைவுதான் என்றான். மோகினி செக்கை உயர்த்தி, உங்க வருமானத்தை விட அதிகமான தொகையை நிரப்பி விடுவேன் என்று பயமுறுத்தினாள். தாராளமாக நிரப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு எந்த பயமும் இல்லை. கடன் வாங்கியாவது கொடுத்து விடுவேன். பிறகு அந்த கடனை அடைக்க 2 மடங்கு உழைக்கவும் நான் தயார். திருமண விஷயத்தில் அம்மா மட்டும் என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் எத்தனை வேண்டுமானாலும் என்னால் உழைத்து சம்பாதிக்க முடியும். மோகினி ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டாள். கூட படித்தவர்களுடன் தொழில் ரீதியாக அறிமுகமாகும் ஆண்களுடன் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவது மோகினிக்கு வழக்கம். தருணிடம் காந்தம் போன்ற ஈர்ப்பு சக்தி ஏதோ இருக்க வேண்டும். மற்ற ஆண்களைப் போல் பெண்களிடம் தேவைக்கு அதிகமாக மரியாதை காட்டுவதோ, அவர்கள் பார்வையில் தான் உயர்வாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்போ அவனிடம் தென்படவில்லை. அவசியம் ஏற்பட்டால் தவிர பெண்களிடம் பேச மாட்டான் போலும். பேச வேண்டியது முடிந்த பிறகு உரையாடல் முடிந்து விட்டது போல் மௌனமாகி விடுவான். எதிராளி அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவான். மோகினியின் நிலைமையும் ஏறத்தாழ அப்படித்தான் இருந்தது. அவனுக்கு பிடித்தமான செய்தியை தெரிவித்ததற்கு பிரதிபலனாய் தருண் பிளாங்க் செக்கை கொடுத்து விட்டான். எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு பிசினஸ் டீல் போல் தோன்றியது. அதைவிட நெருக்கத்தை அவன் வளர விடவில்லை. குட் நைட். தருண் முதலில் சொன்னான். குட் நைட். மோகினி எழுந்து கொண்டாள். மோகினி வந்து கட்டிலின் மீது படுத்து கொண்டாள். இன்றும் நேற்றும் ரொம்ப வித்தியாசமாக கழிந்தது போல் உணர்ந்தாள். ராகவன் அங்கிள் குடும்பத்தினர் வருகிறார்கள் என்று அம்மா வீட்டை சுத்தப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த போது தான் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. இந்த வீட்டுக்கு உறவினர்கள் எப்போது வேண்டுமானாலும் வருவார்கள் போவார்கள். இவர்களும் அப்படித்தான் என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் வந்த 48 மணி நேரத்தில் வீட்டு சூழ்நிலையே மாறிவிட்டது. அவர்களும் குடும்பத்தில் முக்கியமான அங்கத்தினர் என்ற உணர்வு ஏற்பட்டதே தவிர உறவினர்கள் தானே என்று நினைக்க முடியவில்லை. இத்தனை வருடங்கள் கழித்து சந்தித்து கொண்டாலும் பழைய நினைவுகளை, பாச பிணைப்புகளை கொஞ்சம் கூட மறந்து போகவில்லை. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து சந்தித்து கொண்ட போது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை, உற்சாகத்தை பார்க்கும்போது மோகினிக்கு வியப்பாக இருந்தது. அந்த காலத்து மனிதர்களின் நம்பிக்கைகள், உறவுகளுக்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் வேறு என்று தோன்றியது. தருண் அணுவை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. இந்த நாட்களில் அப்படி யாராவது இருப்பார்களா? நாளுக்கு ஒரு காதலியை மாற்றும் ஆண்களைத்தான் இதுவரையில் பார்த்திருக்கிறாள். உண்மையிலேயே அந்த பெண் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தருண் மனதில் அவளுக்காக என்றுமே அழியாத மிக அழகான சிம்மாசனம் போடப்பட்டிருக்கிறது. இதனால் வரையில் தருண் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் அவன் லட்சியம் அணுவை தேடி கண்டுபிடிப்பது மட்டும்தான். உண்மையிலேயே அனு ரொம்ப கொடுத்து வைத்தவள். இப்படி தனக்காக ஒருவன் தேடிக் கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் அவளுக்கு தெரியாதோ என்னவோ? இல்லை அவளும் தருணுக்காக தேடிக் கொண்டிருக்கிறாளோ?
22 வருடங்கள். இந்த நீண்ட இடைவெளியில் காலம் அவள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அனுவுக்கு நடந்த அநியாயத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற தருணின் தவிப்பு, அந்த பண்பு மோகினியை ஈர்த்தன. அவனிடம் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன. அனுவை தேடுவதில் தானும் உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. தருண், அனு இந்த இருவரும் சந்தித்துக் கொள்ளும் நேரம் தருண் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியை கண்ணார காண வேண்டும் என்று மோகினிக்கு தோன்றியது. மறுநாள் காலையில் மோகினி விழித்துக் கொள்ளும் போதே தருண் விடியற்காலை பிளைட்டில் சென்னைக்கு கிளம்பி போயிருந்தான். ஸ்ரீசைலம், நாகார்ஜுன சாகர் என்று சுற்றிவிட்டு 4 நாட்கள் கழித்து வருவதாக சொல்லிவிட்டோம். தருணுக்கு வேலை இருப்பதால் காலையிலேயே கிளம்பி போய்விட்டான். பரிமளா மாமி மோகினியிடம் சொன்னாள். மாமா மாமி தங்கிவிட்டது மோகினிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் வந்த பிறகு அம்மா தன்னை பற்றி அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. இல்லாவிட்டால் சரியாக சாப்பிடுவதில்லை, ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்கிறாய் என்று சதா கவலைப்பட்டு கொண்டே இருப்பாள். அம்மா சொல்வதை பார்த்தால் இந்த உலகில் அவள் ஒருத்திதான் தாய் போலவும், அவளுக்கு மட்டும்தான் மகள் நலனில் அக்கறை இருப்பது போலவும் தோன்றும். மகள் நேரத்தோடு சாப்பிடவில்லை என்றால், உறங்கவில்லை என்றால் சாந்தா தவித்து போய்விடுவாள். கணவனிடம் புகார் செய்வாள். மனிதனாக பிறந்த பிறகு யாராக இருந்தாலும் உழைக்காமல் முன்னேற முடியாது. அதிலும் சில பெண்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ உயர்வாக இருக்கிறது என்று மோகினிக்கு தோன்றும். ஆனால் சாந்தா இந்த வாதனையை ஒப்புக்கொள்ள மாட்டாள். வாய மூடு, ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு ரத்த அழுத்தம் அதிகம். நாங்க இருவரும் நன்றாக இருக்கும்போது உன் கல்யாணம் நடந்துவிட வேண்டும், உனக்கு பிடித்தவன் வரட்டும் என்று காத்துக்கிட்டு இருப்பதை விட நல்ல பையனாக பார்த்து நாங்களே திருமணத்தை முடிப்பதுதான் நல்லது. உங்க அப்பாவை நான் தாலி கட்டும் போதுதான் பார்த்தேன். நாங்க இருவரும் சந்தோஷமாக இத்தனை வருடங்கள் குடும்பம் நடத்தவில்லையா என்ன? காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவர்களாக முடிவு செய்த கல்யாணமாக இருந்தாலும் நல்ல இல்லறம் அமைய வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து கொண்டு போவதில்தான் இருக்கிறது என்று சத்தம் போடுவாள். அம்மாவை பொறுத்தவரையில் வாழ்க்கை கூட ஒரு கணக்குதான். 24 வயது வரையில் படிப்பு, பிறகு திருமணம், குழந்தைகள் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றால் தடம் புரண்ட ரயில் போல் வாழ்க்கை அதே இடத்தில் நின்றுவிடும். இந்த சிருஷ்டியில் எதுவும் நேரம் காலம் தவறாமல் நடந்தால்தான் அழகு. என்ன மம்மி, நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறாய்? 40 வயது தாண்டிய வனஜாவுக்கு திருமணம் ஆகவில்லையே தவிர ஜில்லாவுக்கே கலெக்டராக இருக்கிறாள். 45 வயதான லட்சுமி புரொஃபஸராய் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து வருகிறாள் தெரியுமா? மோகினி ஏதாவது சொல்ல போனால் சாந்தாவுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிடும். முதலில் இதுபோல் குதர்க்கமாக பேசுவதை நிறுத்து. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவானேன்? தனிமரமாய் வாழ்வது எவ்வளவு கஷ்டமோ யாரும் சொல்ல மாட்டார்கள். சுயமாக அனுபவிப்பவர்களுக்குத்தான் அந்த வேதனை புரியும். இத பார் மோகி, உன்னை விட எங்களுக்கு உலக அனுபவம் அதிகம். பெண்ணாக பிறந்தவள் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போதே தனக்கு என்ற ஒரு வீட்டை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இப்போ உன்னிடம் யார் அறிவுரை கேட்டார்கள்? இந்த கோடையில் உன்னுடைய திருமணம் முடிந்தாக வேண்டும். நான் செய்து கொள்ள மாட்டேன் மம்மி, திடமான குரலில் மோகினி சொன்னாள். மாட்டாயா? இரட்டிப்பது போல் கேட்டாள் சாந்தா. மாட்டேன். பாதி சாப்பாட்டில் அப்படியே எழப்போனவளை தந்தை தடுத்து நிறுத்தினார். என்ன சாந்தா, நாள் முழுவதும் ஆபீஸில் வேலை செய்து களைத்து போய் வந்திருப்பவளிடம் பேசும் முறை இதுதானா? மனைவியை கோபித்துக் கொள்வார். சில சமயம் தாய்க்கும் மகளுக்கும் இந்த விஷயத்தில் ரகளை முற்றி போய்விடும். மகளிடம் பேச முடியாமல் சாந்தா கணவன் மீது பாய்வாள். அளவுக்கு மேல் சுதந்திரம் கொடுத்து அவளை பிடிவாதக்காரியாக மாற்றியது நீங்கள்தான். திருமண விஷயத்தில் அவளை கேட்டுக்கொண்டுதான் முடிவு செய்வதாவது? வாழ்க்கை என்றால் என்னவென்று அவளுக்கு தெரியுமா? நல்ல பையனாக பார்த்து திருமணத்தை முடித்து விடுவோம். அம்மா அப்பா எது செய்தாலும் தன்னுடைய நன்மைக்குத்தான் செய்வார்கள் என்று அவளை புரிந்து கொள்வாள். சாந்தா, மோகினியிடம் இப்படி பேசுவது சரியில்லை. விஸ்வநாதன் மனைவிக்கு எடுத்து சொல்ல முயன்றார். வேறு எப்படி பேசுவதாம்? கெஞ்சுவது, பயமுறுத்துவது, மிரட்டுவது, இது போன்ற நாடகம் போட எனக்கு தெரியாது. என் மனதிற்கு சரி என்று பட்டதை முகத்திற்கு நேராக சொல்வதுதான் என் வழக்கம். அவளுக்கு எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு என்னை குற்றம் சொல்கிறீர்களே. அவளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டாமா? உங்க மனதில் என்ன இருக்குன்னு வாயை திறந்துதான் சொல்லுங்களே. திருமண விஷயத்தில் அவளுக்கு என்று ஏதாவது எண்ணம் இருக்கலாம் இல்லையா? அவள் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க? ஒரு நாளாவது எந்த பையனையாவது நம் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறாளா? யாருடனாவது தேவைக்கு மேல் ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாளா?
என்னைக்கு இருந்தாலும் மோகினி நாம் பார்த்த பையனைத்தான் திருமணம் செய்து கொள்வாள். எனக்கு தெரியாமல் தான் கேட்கிறேன். தகுதி இல்லாத பையனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போகிறோமா? அசல் விஷயம் உங்களுக்கு புரியவில்லை? ஆபீஸ் வேலையில் தீவிரமாக மூழ்கி போய்விட்டாள். வேலை மும்முரத்தில் கல்யாணத்தை ஒத்தி போட நினைக்கிறாள். அவ்வளவுதான். நான் அவளிடம் பேசி பார்க்கிறேன். உடனே அந்த காரியத்தை செய்யுங்க. ஜானகி மாமி சொன்ன ஐஏஎஸ் பையன் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறான். நல்ல படிப்பு, பெரிய வேலை. இந்த வரனை முடித்து விடலாம். சரி, ஆகட்டும். டாடி, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. நான் இப்போ திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. மோகினி இடை புகுந்து சொன்னாள். எல்லாம் உன் இஷ்டம்தானா? சாந்தா கத்தினாள். ஆமாம், என்னுடைய விருப்பம்தான். மோகினியும் குரலை உயர்த்தினாள். மறுநாள் முதல் வீட்டில் மயான அமைதி நிலவியது. தாயும் மகளும் பேசிக் கொள்ளவில்லை. சாந்தா காலையில் டிஃபன் தட்டை உணவு மேஜை மீது வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். சாப்பிடவா என்று அம்மா சொல்லாதது மோகினிக்கு வருத்தமாக இருந்தது. தானாக போய் சாப்பிடவும் ரோஷம் தடுத்து விட்டது. தந்தை சொல்ல சொல்ல காதில் வாங்கிக் கொள்ளாமல் அலுவலகத்திற்கு கிளம்பி போய்விட்டாள். ஆபீஸுக்கு வந்து விட்டாளே தவிர மனம் முழுவதும் வேதனை பரவி இருந்தது. தன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்ற தவிப்பு பெற்றோருக்கு இருப்பது தவறு இல்லையே. தன் மனதில் இருப்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர இப்படி சண்டை போட்டு அவர்களுக்கு வேதனையை தருவது நியாயம் இல்லை. உடனே வீட்டுக்கு போன் செய்தாள். என்கேஜ்டு சத்தம் வந்தது. போனை வைத்து விட்டாள். உடனே போன் மணி ஒலித்தது. எடுத்து ஹலோ என்றாள். ஹலோ என்றாள். மறுமுனையில் தந்தையின் குரல் கேட்டது. என்னம்மா, டிஃபன் சாப்பிடாமல் கிளம்பி விட்டாய்? நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லையே. 10 பேருக்கு பதில் சொல்லக்கூடியவள். உன் அம்மா அழுது கொண்டிருக்கிறாள். சாரி டாடி என்றாள். அம்மாவை கூப்பிடுங்க. அந்த பக்கம் அம்மாவின் குரலை கேட்டதும் சாரி மம்மி. டாடியிடம் டிஃபனை அனுப்பி வைக்கிறேன், சாப்பிடுமா? வேண்டாம், நான் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருகிறேன். மோர் குழம்பு பண்ணி வை மம்மி என்றாள். சொன்னது போல் வீட்டுக்கு போனாள். மணி 3 ஆகியிருந்தது. அம்மா அப்பா இருவரும் சாப்பிடாமல் அவளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இத்தனை நேரம் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கலாமா? நேற்று இரவு நீங்க இருவருமே சரியாக சாப்பிடவில்லை. உரிமையுடன் தாய் தந்தையை கடிந்து கொண்டாள். 2 பேரையும் ஒன்றாக உட்கார வைத்து தன் கையாலேயே பரிமாறினாள். முதல் பிடியை எடுத்து வாயில் வைத்து கொள்ளும் போது சாந்தாவின் கண்களில் நீர் தழும்பியது. மோகினி தாயின் தோளை சுற்றிலும் கையை போட்டு, மம்மி, எனக்கு பொருத்தமான பையனை நீயே செலக்ட் செய்து என் முன்னால் நிறுத்து. வாயே திறக்காமல் தாலியை கட்டி கொள்கிறேன், சரிதானே என்றாள். சாந்தாவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. மகளின் கன்னத்தில் லேசாக தட்டினாள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவாய் இல்லையா? நிச்சயமாக காப்பாற்றுவேன். மறுபடியும் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டாயே? மாட்டேன். சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? சாந்தா சுட்டு விரலை உயர்த்தி மகளை மிரட்டினாள். என்ன நடக்குமாம்? மோகினி முறுவலுடன் இரட்டிப்பது போல் கேட்டாள். அப்பாவும் நானும் உயிருடன் இருக்க மாட்டோம். பிறகு உனக்கு எங்களுடைய தொல்லை. மோகினி சட்டென்று கையை நீட்டி தாயின் வாயை பொத்தினாள். இதுபோல் மிரட்டுவதுதான் எனக்கு பிடிக்கவில்லை, கோபமாக சொன்னாள். அதற்குள் டெலிகிராம் வந்தது. அப்பா எழுந்து போய் கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டார். டெலிகிராமை பிரித்து பார்த்தவர், சாந்தா, ராகவன் குடும்பத்துடன் நாளை வருகிறானாம். வாசலில் இருந்தே உரத்த குரலில் கத்தினார். அவர் குரலில் மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது. உண்மையாகவா? அவர்களை பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. அந்த நிமிடத்தில் இருந்து வீடு களை கட்டிவிட்டது. சாந்தா அவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். ராகவனுக்கு கத்திரிக்காய் பிட்லை பிடிக்கும். பரிமளாவுக்கு கீரை தண்டு குழம்பு என்றால் உயிர். போலி இருந்தால் போதும் தருணுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். சாந்தா ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். மூச்சு விடவும் நேரம் இல்லாமல் ராகவன் குடும்பத்தினரை வரவேற்கும் ஏற்பாடுகளில் மூழ்கிவிட்டாள். மோகினி நிம்மதியாக மூச்சை விட்டு கொண்டாள். வரப்போகும் உறவினர்கள் யாரோ தெரியாது. இந்த இக்கட்டில் இருந்து தன்னை காப்பாற்றி விட்டார்கள். அவர்கள் இருக்கும் வரையில் அம்மாவுக்கு வேறு விஷயம் நினைவுக்கு வராது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அம்மாவிடம் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிடமே மோகினி பச்சாதாபம் அடைந்தாள். மகளிடம் உயிரையே வைத்திருக்கும் பெற்றோர்கள் கிடைப்பது தன்னுடைய அதிர்ஷ்டம்தானே. இன்று தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய உழைப்பு தானே. தான் எப்போதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியம்.
தன்னுடைய விருப்பத்திற்காக திருமணம் செய்து கொள்வதை விட பெற்றோருக்கு பிடித்த நபரை கல்யாணம் செய்து கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று மோகினிக்கு தோன்றியது. அவர்கள் தேர்வு செய்யும் நபர் சாதாரணமானவனாக இருக்க மாட்டான், அது நிச்சயம். திருமண விஷயத்தில் பெற்றோர் செய்யும் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மோகினி தீர்மானித்து கொண்டாள். இவ்வாறு யோசனைகளில் மூழ்கி இருந்தபோது போன் ஒலித்தது. மிஸ் மோகினி இருக்காங்களா? மறுமுனையில் யாரோ கேட்டார்கள். மோகினிதான் பேசுகிறேன். உங்க அப்பாவும் மற்றவர்களும் பயணித்துக் கொண்டிருந்த அம்பாசிடர் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நீங்க உடனே கிளம்பி வாங்க. யாருக்கும் அடி பலமாக படவில்லையே? மோகினி நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டே பதற்றமாக கேட்டாள். அடி கொஞ்சம் பலம்தான். நீங்க உடனே வாங்க. காரில் 2 பெண்களும் இருக்கிறார்கள். டிரைவருக்கும் அடிபட்டிருக்கிறது. சரூர் நகர் ஜங்ஷனில் விபத்து நடந்திருக்கு. மம்மியும் ஆன்ட்டியும் எப்படி இருக்கிறார்கள்? நான் எதிரே இருக்கும் கடையில் இருந்து பேசுகிறேன். உடனே வாங்க என்ற போனை வைத்து விட்டான். மோகினி பத்மாவையும் உஷாவையும் துணைக்கு அழைத்து கொண்டு விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தாள். அடி பலமாகவே பட்டிருந்தது. பரிமளா மாமிக்கு காலில் பிராக்சர் ஆகி இருக்கும் போல் தோன்றியது. காலை அசைக்க முடியவில்லை. அம்மாவுக்கு லேசான சிரைப்புதான். அப்பாவுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டதால் ரொம்பவும் பதற்றமாக இருந்தார். ராகவன் அங்கிளுக்கு தோளில் அடிபட்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் குழம்பி போயிருந்தார்கள். மோகினி உடனே தனக்கு தெரிந்த நர்சிங் ஹோமில் எல்லோரையும் அட்மிட் செய்தாள். பரிமளா மாமி நினைவு திரும்பியதும் தருண் வந்து விட்டானா என்று கேட்டாள். போன் செய்து விட்டேன், கிளம்பி வந்து கொண்டே இருப்பான், ராகவன் சொன்னார். அந்த லாரி வேகமாக வருவதை பார்த்ததும் டிரைவரிடம் கவனமாக இரு என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே தூக்கி எறியப்பட்டோம். பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை, விஸ்வநாதன் மகளிடம் சொன்னார். டேடி, ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுள் அருளால் யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை. மோகினி தந்தையின் கையை பிடித்து கொண்டு சமாதானப்படுத்தினாள். அவள் கண்களில் நீர் தழும்பியது. பெற்றோரிடம்தான் உயிரையே வைத்திருப்பதை அப்பொழுதுதான் மோகினி உணர்ந்தாள். தருண் சென்னையில் இருந்து வந்து விட்டான். மோகினி விமான நிலையத்திற்கு சென்றிருந்தாள். அம்மாவுக்கு எப்படி இருக்கு? மோகினியை பார்த்ததுமே பதற்றமும் கவலையும் கலந்த குரலில் கேட்டான். பரவாயில்லை, கவலைப்பட வேண்டாம், மோகினி சொன்னாள். ஒரு நாள் இருந்து கூடவே அழைத்து போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், வருத்தப்பட்டு கொண்டான். இருவரும் நேராக நர்சிங் ஹோமுக்கு வந்தார்கள். மோகினி காரை ஓட்டி கொண்டு வந்தாள். அம்மா, அருகில் சென்று தருண் அழைத்தான். பரிமளா கண்களை திறந்தாள். மகனை பார்த்ததும் அவள் கண்களில் நீர் சுழன்றது. விபத்தில் முன் பற்கள் 2ம் ஆட்டம் கண்டு விட்டதால் எடுத்து விட்டார்கள். வலி அதிகமாக இருந்ததால் பேச முடியவில்லை. தருண் சட்டென்று குனிந்து தாயின் தோள்களை சுற்றி கையை போட்டுக்கொண்டு அணைத்தாற் போல் பிடித்து கொண்டான். பரிமளாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. அழாதேம்மா, குணமாகிவிடும், நயமான குரலில் சொன்னான். ராகவன் அருகில் வந்தார். அழுதாயானால் உன் உடம்பு மேலும் பலகீனமாகிவிடும். பரிமளா, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால் எல்லோரும் உயிர் தப்பி இருக்கிறோம். அதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்வோம் என்றார். உங்க அப்பா சொன்னது உண்மைதான் தருண். மயிரிழையில் தப்பி விட்டோம். இல்லாவிட்டால் எல்லோருடைய உயிரும் காற்றில் கலந்து விட்டிருக்கும், விஸ்வநாதன் சொன்னார். தருண் டாக்டரிடம் பேசினான். பரிமளாவின் கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டு இருக்கிறதென்றும் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். 1 மாதம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு பழையபடி நடமாட முடியும் என்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் சொன்னார். ஆபரேஷன் ஆன பிறகு எத்தனை நாட்களில் அம்மாவை சென்னைக்கு அழைத்து போக முடியும்? தருண் கேட்டான். 1 மாதம் வரையில் எங்கேயும் அசையக்கூடாது, டாக்டர் தீர்மானமாக சொல்லிவிட்டார். அதை கேட்டதும் தருணின் நெற்றி முடிச்சேறியதை மோகினி கவனித்தாள். டாக்டரிடம் பேசி முடித்த பிறகு தருண் நேராக ரிசப்ஷன் அறையை நோக்கி சென்றான். மோகினியும் விஸ்வநாதனும் அங்கேயே காத்திருந்தார்கள். தருண் திரும்பி வந்ததும் சொன்னான். அங்கிள், நான் ஹோட்டலில் அறையை புக் செய்து விட்டேன். அப்பாவும் நானும் அங்கே தங்கிக் கொள்கிறோம். என்ன? விஸ்வநாதன் திகைத்து போனாற் போல் பார்த்தார். அங்கிள், வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, முழுதாக 1 மாதம். அவன் வார்த்தையை முடிக்கும் முன்பே விஸ்வநாதன் தடுத்து விட்டார். தருண், உனக்கு எவ்வளவு துணிச்சல்! என்னிடம் ஒரு வார்த்தையாவது சொன்னாயா? நாங்க சென்னைக்கு வந்து உங்க ஆன்டிக்கு இப்படி ஆகி இருந்தால் எங்களை ஹோட்டலுக்கு போக சொல்லி இருப்பாயா? அது இல்லை அங்கிள். தருண், உங்கள் அளவுக்கு நாங்கள் பணக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் கிடைக்கும் வசதிகள் எங்கள் வீட்டில் கிடைக்காமல் போகலாம். எங்கள் வீடு சின்னதுதான். ஆனால் அங்கிள் ப்ளீஸ். தருண் அவருடைய கைகளை பற்றி கொண்டான்.
நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். வசதி குறைவாக இருக்கும் என்பதற்காக நாம் ரூம் எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு நாளில் முடியும் விஷயம் இல்லை அங்கிள். 4 வாரம் அம்மா பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டும். உங்களுக்கு அசௌகரியமாக இருக்குமே என்றுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். அசௌகரியமாக இருக்கும் என்று நான் சொன்னேனா? விஸ்வநாதன் மகள் பக்கம் திரும்பினார். என்ன மோகினி, நீ அப்படி நினைக்கிறாயா? உண்மையை சொல்லு. தருண் மனதில் அந்த அபிப்பிராயம் ஏற்படும் விதமாக ஏதாவது சொன்னாயா? கோபமாக கேட்டார். இல்லை டாடி, பதற்றத்துடன் சொன்னாள். மோகினி எதுவும் சொல்லவில்லை அங்கிள். தருண் உடனே சொன்னான். அப்போ அது போன்ற எண்ணம் உன் மனதில் ஏன் வந்தது? அப்படி வந்தது என்றால் அது எங்களுடைய தவறுதானே? அங்கிள் ப்ளீஸ். தருண் நயமான குரலில் சமாதானப்படுத்த முயன்றான். ஆவேசம் அதிகமாகி விட்டதால் விஸ்வநாதனுக்கு மூச்சு இறைத்தது. முகம் கன்றே சிவந்து விட்டது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. மோகினி சட்டென்று அறைக்குள் ஓடினாள். தாயிடமிருந்து இரத்த அழுத்த மாத்திரையும் டம்ளரில் தண்ணீரையும் கொண்டு வந்து தந்தையை வலுக்கட்டாயமாக விழுங்க செய்தாள். என்ன நடந்தது? ராகவனும் சாந்தாவும் அங்கே வந்தார்கள். ஒன்றுமில்லை அங்கிள். தருண் ஹோட்டலில் உங்களுக்காக ரூம் புக் செய்திருக்கிறான். அதை கேட்டதும் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆவேசமடைந்து விட்டார். தந்தையின் முதுகை வருடி விட்டு கொண்டே மோகினி சொன்னாள். ஹோட்டலில் ரூமை புக் செய்வதாவது யார் கேட்டார்கள்? ராகவன் சொன்னார். நான் தான் செய்தேன் டாடி. அம்மாவுக்கு நாளைக்கு ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 4 வாரமாவது இங்கே இருக்க வேண்டும். அப்படியா? அதனால் என்ன? விசுமாமா வீடு இருக்கும்போது நமக்கு ஹோட்டல் எதற்கு தருண்? அப்படி கேளுடா ராகவா. விஸ்வநாதனுக்கு மூச்சு கொஞ்சம் சீரடைந்தது. அவர்களுடைய கேள்விகளுக்கு தருணால் பதில் சொல்ல முடியவில்லை. அத்தனை நாள்கள் இன்னொருத்தர் வீட்டில் தங்குவது என்றால் சங்கடம்தான். அவர்கள் விஷயம் எப்படி இருந்தாலும் தனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அம்மாவுக்கு குணமாகும் வரையில் தன்னால் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. தனக்காக யாராவது வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். வேற்று மனிதர்கள் வீட்டில் இப்படி டேரா போடுவதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதுநாள் வரையில் அவன் செய்த முடிவுகளை பெற்றோர் மறுத்து பேசியதே இல்லை. ஆனால் விசுமாமா வீட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்களோ என்ற முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருந்தது. இந்த நிலைமை தருணுக்கும் புதிதாக இருந்தது. அதற்குள் சாந்தா இடை புகுந்து சொன்னாள். தருண், இதில் எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. நீ எங்களை வேற்று மனிதர்களாக எண்ணுவதுதான் வருத்தமாக இருக்கிறது. எங்களால் முடிந்த ஒத்தாசையை செய்கிறோம். முடியாதவற்றுக்கு உன்னை தடுக்கப் போவதில்லை. என்ன மோகி, நீ ஏதாவது சொன்னாயா? மகளை கோபமாக விழித்து பார்த்தாள். இல்லை ஆண்டி, மோகினி எதுவும் சொல்லவில்லை. நான் ஹோட்டலில் ரூம் புக் செய்த விஷயமே அவளுக்கு தெரியாது. தருண் சொன்னான். மோகினி இரு கரங்களையும் கூப்பி வேண்டுகோள் விடுப்பது போல் சொன்னாள். நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இப்போ நீங்க ஹோட்டல் ரூமுக்கு போனால் அப்பா அம்மா என் மீது தான் பழி சுமத்துவார்கள். நான் தான் உங்களை ஏதோ சொல்லிவிட்டேன் என்று நினைப்பார்கள். அம்மா, ஆன்டிக்கு சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்று உன் பழனி ஆண்டவனை வேண்டிக்கொள். ஹோட்டல் ரூம் எதுவும் வேண்டாம். அந்த பேச்சை இத்துடன் விடுங்கள். நாளை ஆபரேஷனுக்கு ரத்தம் தேவைப்படுமாம். சற்று முன் நர்ஸ் வந்து சொல்லிவிட்டு போனாள். அதற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள். சாந்தா சொன்னாள். தருண் இயலாமையுடன் பெருமூச்சு விட்டதை மோகினி கவனித்தாள். 1 மாதம் இவர்கள் நம் வீட்டில் தங்கப் போகிறார்கள். நிச்சயமாக இடைஞ்சலாக இருக்கும் என்று மோகினிக்கும் தோன்றியது. ஆனால் தான் இப்படி நினைப்பது அம்மாவுக்கு தெரிந்தால் வேறு வினையே வேண்டாம், கொன்றே போட்டு விடுவாள் தன்னை. வேறு வழி இல்லாத நிலையில் மோகினி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். மறுநாள் பரிமளாவுக்கு ஆபரேஷன் முடியும் போது மாலை 4 மணி ஆகிவிட்டது. அறைக்குள் கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தார்கள். விழிப்பு வந்ததும் எல்லோரையும் அடையாளம் கண்டு கொண்டாள். சாந்தா மகளை வீட்டுக்கு போக சொன்னாள். சமையல் செய்த மூவருக்கும் சாப்பாட்டை கேரியரில் வைத்து தருண் மூலமாக அனுப்ப சொன்னாள். தருண் வீட்டுக்கு போனதும் ரத்தினம் சித்தப்பாவுக்கு ஃபோன் செய்து அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்ல விதமாக முடிந்தது என்று சொல்லு. ராகவன் சொன்னார். தருண் மோகினி வீட்டுக்கு கிளம்பினார்கள். தருண் டிரைவ் செய்து கொண்டிருந்தான். நம் கையில் எல்லாமே இருப்பது போல் ஏதேதோ திட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்போம். மேலே ஒருத்தன் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருப்பான் என்பதை மறந்தே போய்விடுவோம். இன்னைக்கு எங்களுடைய புதிய பிசினஸ் தொடக்க விழா. அதற்காக எத்தனையோ உழைத்தேன், திட்டம் போட்டேன். கடைசியில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. சில சமயம் யோசித்து பார்த்தால் வாழ்க்கை நம் கையில் இல்லை, வாழ்க்கையின் கையில் நாம் இருக்கிறோம் என்று தோன்றும் என்றான். மோகினி கேட்டுக்கொண்டிருந்தாள்.
ரொம்ப முக்கியமான கிளையண்ட்டுகள் மூவர் கவுன்சிலிங்கிற்காக இன்று வருவதாக இருந்தார்கள். அவர்கள் வரும் நேரத்திற்கு தன்னால் நிறுவனத்தில் இருக்க முடியவில்லை. காலை முதல் மோகினி ஆஸ்பத்திரியிலேயே இருந்தாள். சில மருந்துகள் ஆஸ்பத்திரியில் ஸ்டாக் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வெளியில் சென்று மருந்துகள் வாங்கி வருவது, இடையில் தருணுக்கு போன் செய்வது, இப்படி மூச்சு விடவும் நேரமில்லாத விதமாக பிஸியாக இருந்தாலும் நடுவில் அந்த விஷயம் நினைவுக்கு வந்தபோது மோகினிக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அதிலும் பிரபல திரைப்பட நடிகை தேவிஸ்ரீ அன்று வருவதாக சொல்லியிருந்தாள். அவளுக்கும் கணவனுக்கும் ஒத்து போகவில்லை. அந்த விஷயமாக பேச வேண்டும் என்று மோகினியிடம் போனில் சொல்லியிருந்தாள். அந்த கேஸில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று மோகினி ரொம்ப நம்பிக்கையுடன் இருந்தாள். முதலில் பேசுவதற்காக தேவிஸ்ரீ வரும்போது சந்திக்கும் வாய்ப்பை கை நழுவ விட்டாள். தன் மனதில் இருப்பதையே தருண் வெளிப்படுத்தியது போல் மோகினிக்கு தோன்றியது. இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். மோகினி குளிக்க சென்றபோது தருண் முக்கியமான கால்களை சென்னைக்கு செய்து முடித்தான். மோகினி சமையல் அறைக்கு சென்று பாலை காய்ச்சி கொண்டே, காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை லைட்டாக இருக்கணுமா? எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. சோஃபாவில் அமர்ந்து 2 கால்களை நீட்டிக்கொண்டே சொன்னான். நான் காஃபி ஸ்ட்ராங்காக குடிப்பேன். எனக்கு ஓகே. மோகினி காஃபி கலந்து எடுத்து வந்தாள். காஃபியை ஒரு வாய் பருகிவிட்டு, நன்றாக இருக்கு, தேங்க்யூ என்றான். மோகினி மளமளவென்று சமையலை முடித்தாள். அதற்குள் தருண் குளித்துவிட்டு வந்து பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான். மோகினி சமையல் அறையில் இருந்தே, நீங்க இங்கேயே சாப்பிட போறீங்களா இல்லை உங்களுக்கும் சேர்த்து கேரியரில் எடுத்து வைக்கட்டுமா என்று குரல் கொடுத்தாள். தருண் பதில் பேசவில்லை. என்ன ஆகிவிட்டது இந்த பெரிய மனிதனுக்கு என்று நினைத்து கொண்டே ஹாலுக்கு வந்தாள். தருண் சோஃபாவில் ஒரு பக்கமாக சாய்ந்து கையை தலைக்கு கீழே வைத்த நிலையில் படுத்திருந்தான். பேப்பர் தரையில் கிடந்தது. மோகினி கடிகாரத்தை பார்த்தாள். இன்னும் 1/4 மணி நேரம் இருந்தது. அவன் படுத்திருந்த விதத்தை பார்க்கும்போது ரொம்பவும் களைத்து போயிருப்பது போல் தென்பட்டது. மோகினி ஆபீஸுக்கு போன் செய்தாள். பத்மா இருந்தாள். தேவிஸ்ரீ வந்தாளாம். 1/2 மணி நேரம் உட்கார்ந்திருந்தாளாம். விபத்து விஷயம் கேள்விப்பட்டதும், பரவாயில்லை, மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னாளாம். தேவிஸ்ரீ அணிந்திருந்த நகைகளை பற்றி, ஹேர் ஸ்டைலை பற்றி பத்மா விலாவாரியாக சொல்லிக் கொண்டிருந்தாள். தேவிஸ்ரீ கிளம்பி போய் இத்தனை நேரமாகியும் அவள் போட்டு கொண்டிருந்த பெர்ஃப்யூமின் நறுமணம் ஆபீஸ் முழுவதும் பரவி இருக்கிறதாம். பத்மா எவ்வளவு உற்சாகமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் என்றால், நடுவில் தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மோகினியால் முடியவில்லை. பத்மா எப்போதோதான் இவ்வளவு உற்சாகமாக இருப்பாள். பெரும்பாலும் சீரியஸாக இயந்திரம் போல் வேலை செய்து கொண்டிருப்பாள். பத்மாவின் உற்சாகத்திற்கு தடை போட விரும்பாமல் மோகினி முழுவதுமாக கேட்டுக்கொண்டாள். அன்று தபாலில் வந்த கடிதங்களை பிரித்து பார்த்தாள். பிறகு வாட்சை பார்த்தபோது மணி 9 ஆகிவிட்டிருந்தது. தருண் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை. அருகில் சென்றாள். என்னவென்று அழைப்பது? என்னங்க என்றா? நன்றாக இருக்காது. தருண் என்று அழைத்தாள். ரொம்பவும் பழக்கப்பட்ட பெயர் போல் அந்த பெயரை தான் அழைத்து விட்டதை உணர்ந்த போது மோகினிக்கு வியப்பாக இருந்தது. தருண் 2வது முறை அழைத்த போதும் தருண் அசையவில்லை. மெதுவாக அவன் தோளில் லேசாக தட்டினாள். தருண்! குரலை கொஞ்சம் உயர்த்தி அழைத்தாள். திடுக்கிட்டு எழுந்து கொண்டான். எதிரே நின்றிருந்த மோகினியை குழப்பமாக பார்த்தான். நேரமாகிவிட்டது, ஆஸ்பத்திரிக்கு கேரியரை எடுத்துக்கொண்டு போகணும் என்றாள். அவன் சரியாக உட்கார்ந்து கொண்டான். கண்களை ஒரு முறை அழுத்தி கொண்டே, ரொம்ப களைப்பாக இருந்தது, குளித்ததும் தூக்கம் வந்துவிட்டது, ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேனோ என்று கேட்டவன் வாட்சை பார்த்து கொண்டான். 1/2 மணி நேரமாகிவிட்டது, ஐ எம் சாரி, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் விதமாக சொன்னான். நீங்க இங்கேயே சாப்பிடுகிறீர்களா இல்லை உங்களுக்கும் சேர்த்து கேரியரில் எடுத்து வைக்கட்டுமா? இல்லை, அங்கேயே சாப்பிட்டு கொள்கிறேன். மோகினி கேரியரையும் கார் சாவியையும் எடுத்து வந்தாள். கவனமாக டிரைவ் செய்யுங்கள், தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க. பரவாயில்லை, நீங்க கதவை தாழ்பால் போட்டு கொள்ளுங்கள். ஆன்ட்டியை அங்கிளை வீட்டுக்கு வர சொன்னால் கேட்கவில்லை. இந்த பெரியவர்களே சில சமயம் இப்படித்தான் பிடிவாதம் பிடிப்பார்கள். சொன்னால் கேட்க மாட்டார்கள். அம்மாவை கவனித்துக் கொள்ள நர்ஸ் இருக்கிறாள். இவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? முணுமுணுத்து கொண்டே சென்றான். மோகினி உள்ளே வந்தாள். தருண் முணுமுணுத்ததை கேட்டபோது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. 10 நாட்கள் கழித்து பரிமளாவை ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள். இன்னும் 1 வாரம் கழித்து ஊன்றுகோல்களின் உதவியுடன் மெல்ல மெல்லமாக நடந்து பழக வேண்டும்.
பரிமளா ரொம்பவும் இளைத்து போய்விட்டாள். தன்னால் மறுபடியும் எழுந்து நடமாட முடியுமா என்ற கவலை அவளை வாட்டிக் கொண்டிருந்தது. எல்லோரும் கவனமாக பார்த்து கொண்டாலும் அவள் உடல் தேரவில்லை. தருண் நடுவில் ஒரு முறை சென்னை சென்றுவிட்டு அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டு மறுநாளே திரும்பி விட்டான். பரிமளா மகன் திருமண விஷயமாக கணவனை வற்புறுத்த தொடங்கினாள். என் கண்ணால் அவனுடைய திருமணத்தை பார்க்கும் பாக்கியம் இல்லையோ என்னவோ என்று அழுது புலம்பினாள். தருண் எத்தனை சமாதானம் சொன்னாலும் அவளுக்கு தைரியம் வரவில்லை. என் கண் முன்னால் பிறந்து வளர்ந்தவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிவிட்டது. எத்தனையோ பேருக்கு நம் வீட்டிலேயே பெண் பார்த்து திருமணம் முடிந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் குழந்தையும் குட்டியுமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னுடையது ராசியான கை என்று சொல்வார்கள். என் மகன் விஷயத்தில் அது பலிக்காமல் போவானேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? பரிமளா விடாமல் புலம்பிக் கொண்டே இருந்தாள். தருண், உங்க அம்மாவுக்காக நீ இந்த விஷயத்தில் சரி என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவள் உடல் நலம் தேராது போல் தோன்றுகிறது என்றார் விஸ்வநாதன். தாயை பார்க்கும்போது தருணுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எதுவும் செய்ய முடியாத இயலாமை அவனை மேலும் வாட்டியது. தாயின் மனதில் இருப்பதை அவனை அன்று யாரால் புரிந்து கொள்ள முடியும்? சாந்தா தங்களுடைய படுக்கை அறையை பரிமளாவுக்காக ஒதுக்கினாள். அதே அறையில் சோஃபாவில் ராகவன் படுத்து கொண்டார். மோகினியின் அறைக்கு சாந்தா தன்னுடைய படுக்கையை மாற்றிக்கொண்டாள். விஸ்வநாதனும் தருணும் வராண்டாவில் கட்டில்களை போட்டு படுத்து கொண்டார்கள். அவர்கள் படும் இன்னல்களை பார்க்கும்போது ஹோட்டலுக்கு போக விடாமல் தடுத்து அப்பா அம்மா அவர்களுக்கு மேலும் இடைஞ்சலை தருகிறார்களோ என்ற மோகினிக்கு தோன்றும். அன்று மோகினி ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வரும்போதே உற்சாகமாக தென்பட்டாள். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நடிகை தேவிஸ்ரீ மறுபடியும் வந்திருந்தாள். அவளுடைய கதை ரொம்ப வித்தியாசமானது. கணவன் கொஞ்சம் கூட ஒத்துப்போக மறுக்கிறான். ஒரே மகள். மனைவிக்கு பெயரும் புகழும் கிடைத்து விட்டதில் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது. மனைவியை எதுவும் சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு சாக்கு வைத்து கொண்டு மகளை அடித்து துன்புறுத்தி வந்தான். தேவிஸ்ரீயால் இதை சகித்து கொள்ள முடியவில்லை. கணவனை உதறி தள்ளவும் முடியவில்லை. கண் முன்னால் மகளை கணவன் அடிக்கும்போது கழுத்தை நெரித்து கணவனை கொன்று விடலாமா என்ற அளவுக்கு ஆத்திரம் வரும். திரைப்பட உலகில் முதல் இடத்தை பெற்றுவிட்ட தேவிஸ்ரீ வீட்டில் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். மன அமைதியை இழந்துவிட்ட நிலையில் இந்த நிறுவனத்தின் உதவியை நாடி இருக்கிறாள். தேவிஸ்ரீயை பார்க்கும்போது மோகினிக்கு இரக்கமாக இருந்தது. அவளிடம் நடிப்பு திறமை இருக்கிறது. பள்ளியில் படிக்கும் போதே நாடகங்களில் நடித்து நிறைய பரிசுகளை வாங்கி இருக்கிறாள். சுதாகரும் அவளும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணமான பிறகு தேவிஸ்ரீ நடிப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அந்த விஷயத்தில் தடை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றும் உறுதிமொழி அளித்த சுதாகர் நாள்கள் செல்ல செல்ல அந்த வாக்கை காற்றில் பறக்க விட்டான். புகுந்த வீட்டு மதிப்பை மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கிறதென்றும் தன்னுடைய அம்மாவுக்கு அவள் நடிப்பதில் விருப்பம் இல்லை என்றும் ரகளை செய்ய ஆரம்பித்தான். இதற்கிடையே தேவிஸ்ரீ கருவுற்றாள். நாடகங்களில் நடிப்பதை விட்டுவிட்டாள். மகளுக்கு 8 வயது நிரம்பிவிட்டது. ஏதோ நல நிதிக்காக நாடகம் போட போவதாகவும் அதில் தேவிஸ்ரீ நடிக்க வேண்டும் என்றும் சுதாகரின் நண்பன் பாஸ்கர் வந்து கேட்டான். சுதாகரும் ஊக்கப்படுத்தினான். அந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்த இயக்குனர் ஒருவர் தன்னுடைய படத்தில் தேவிஸ்ரீக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த சினிமா வெற்றி அடைந்து விட்டதில் தேவிஸ்ரீக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தன. பிஸியாகிவிட்டாள். பணம் வந்து குவிய தொடங்கியது. அந்த பணத்தை அதன் மூலமாக கிடைக்கும் வசதிகளை சுதாகர் அனுபவிக்க தொடங்கினான். ஆனால் தாழ்வு மனப்பான்மை அவன் மனதில் குடி புகுந்து விட்டது. உறவினர்களுக்கு இடையில் நல்ல பெயர் இருக்காது என்ற பயம் வேறு. தேவிஸ்ரீ கண்களை துடைத்து கொண்டே மேலும் சொன்னாள். இந்த பெயரும் புகழும் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவருடைய வருமானத்தில் இன்னும் 20 வருடங்கள் கழிந்தாலும் எங்கள் வாழ்க்கை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. அவருடைய பெற்றோருக்கு ஓரளவு சொத்து இருப்பது உண்மைதான். ஆனால் மகன் கையில் சல்லி காசு தரமாட்டார்கள். மகன் என்னை திருமணம் செய்து கொண்டதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எப்போதும் என்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நடிகையாக இருப்பதில் கிடைக்கும் பணத்தை விட நடிப்பதை நான் மிகவும் நேசிக்கிறேன். டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் என்ற எத்தனை பெண்கள் வேலை பார்க்கவில்லை? என்னை பொறுத்தவரையில் நடிப்பும் ஒரு தொழில்தான். வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆனதும் இந்த துறையில் இருந்து விலகிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுவரையில் என் கணவர் என்னை உயிருடன் விட்டு வைப்பார் என்று தோன்றவில்லை.
நீங்க ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். எவ்வளவு எளிமையாக இருப்பேனோ உங்களுக்கே புரியும். என் கணவருக்கு தயிர் வடை என்றால் ரொம்ப பிடிக்கும். நானே என் கையால் செய்து தருவேனே தவிர, சமையல்காரியிடம் அந்த வேலையை ஒப்படைக்க மாட்டேன். கடவுள் எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துவிட்டு, கூடவே இவரையும் கொடுத்து வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் செய்து விட்டார். மனதில் இருந்த வேதனையை வெளிப்படுத்தினாள் தேவிஸ்ரீ. தேவிஸ்ரீயிடம் எந்த தவறும் இருப்பதாக மோகினிக்கு தோன்றவில்லை. அவளை சரியாக புரிந்து கொள்ளாத கணவனால் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விட்டாள். இது போன்ற கொடுமை வேறு எங்கேயாவது இருக்குமா? ஒரு பெண்ணுக்கு தன்னிடம் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தும் உரிமை கிடையாதா? அதற்காக இத்தனை எதிர்ப்புகளை, அவமானங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டுமா? பெண் இனத்திற்கே இது ஒரு சாபம் போலும். இதே நிலைமை ஆணுக்கு வந்தால் மனைவியை பொருட்படுத்துவானா? வீட்டில் மனைவி என்ற ஒருத்தி இருப்பதே அவனுக்கு நினைவு இருக்குமா? இந்த ஆண் ஆதிக்கம் மிகுந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு, அவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு தரும் சூழ்நிலை என்னைக்காவது உருவாகுமா? தேவிஸ்ரீ கேட்கும் கேள்விகளுக்கு மோகினியால் பதில் சொல்ல முடியவில்லை. மகள் மட்டும் இல்லை என்றால் எப்போதோ அவரை விட்டு விலகி இருப்பேன். தேவிஸ்ரீ சொன்னாள். இந்த நாட்டில் 190 தம்பதிகள் குழந்தைகளுக்காகத்தான் விருப்பம் இல்லாவிட்டாலும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் பத்திரிகையில் வெளியான கட்டுரை மோகினிக்கு நினைவு வந்தது. ஒரு முறை உங்கள் கணவரை இங்கே அழைத்து வந்தால் விரிவாக பேசி பார்க்கலாம், மோகினி சொன்னாள். வேறு வினையே வேண்டாம். நான் இங்கே வந்தது தெரிந்தால் கொலை செய்யவும் தயங்க மாட்டார். தேவிஸ்ரீயின் குரலில் பயம் வெளிப்பட்டது. தேவிஸ்ரீ கேஸ் விஷயத்தில் சைக்கியாட்ரிஸ்ட் ரகுராமிடம் பேச வேண்டும் என்று மோகினி முடிவு செய்தாள். அவருக்கு வயது 80க்கு மேல் இருக்கும். அப்பாவுக்கு அவரை முன்னாடியே நன்றாக தெரியும். வெளிநாட்டில் படித்துவிட்டு அங்கேயே பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். மோகினி என்றால் அவருக்கு பிரியம் அதிகம். அவருக்கு குழந்தைகள் இல்லை. இத்தனை நாட்கள் குழந்தைகள் இல்லை என்று வருத்தப்படுவது வெறும் சைக்கலாஜிக்கல் எமோஷன் என்றுதான் நினைத்து வந்தேன். ஆனால் மோகினியை பார்க்கும்போது அந்த எண்ணம் தவறு என்று தோன்றுகிறது என்று விஸ்வநாதனிடம் பேச்சுவாக்கில் ரகுராம் சொல்லி இருக்கிறார். மோகினியின் சுதந்திரமான முற்போக்கு எண்ணங்களை உணர்ந்து கொண்ட ரகுராம் அவள் லா படிப்பை முடித்ததும் இன்னும் 2 லாயர்களை இணைத்து கொண்டு இந்த மேரேஜ் கவுன்சிலிங் நிறுவனத்தை தொடங்க செய்தார். மனிதனுக்கு உணவு, உடை, வீடு எவ்வளவு முக்கியமோ வாழ்க்கை துணை இருப்பதும் அவ்வளவு முக்கியம். அந்த துணை திருமணம் மூலம்தான் கிடைக்கும். தனிமரமாய் வாழ்ந்து கொண்டு சாதனைகளை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனதளவில் அவர்களுக்குள் ஏதோ குறை, ஏதோ வெறுமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகில் திருமணத்திற்கு மாற்று எதுவும் கிடையாது. திருமணம் செய்து கொண்டால் முள் கிரீடம் சுமக்க வேண்டி இருக்கும் என்று பயப்பட வேண்டியதில்லை. சுமைகளையும் சுகமாக எடுத்துக்கொண்டால் அதைவிட சந்தோஷம் இருக்க முடியாது. நீளமாக சொற்பொழிவு ஆற்றினார் ரகுராம். அவரை சீஃப் பேட்ரனாக வைத்துக்கொண்டு தொடங்கப்பட்ட மேரேஜ் கவுன்சிலிங் நிறுவனம் விரைவிலேயே பிரபலமடைந்து விட்டது. சமுதாயத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கம் இருந்தது. பக்கபலமாக அவர் இருப்பதால் தான் பெண்களாக இருந்தும் தைரியமாக கேசுகளை எடுத்துக்கொள்ள முடிந்தது. மோகினி தேவிஸ்ரீ கேஸ் பற்றி ரகுராமுக்கு விவரமாக நோட்டீஸ் எழுதி முடித்தாள். அந்த நோட்ஸ் படித்துவிட்டு அவர் தன்னுடைய குறிப்புகளை எழுதி அனுப்புவார். மோகினி ஃபைலை மேஜை டிராயரில் வைத்துவிட்டு திரும்பிய போது கட்டில் மீது சாந்தா உட்கார்ந்திருப்பது கண்ணில் பட்டது. எப்பொழுது வந்தாளோ தெரியாது. வேலை செய்து கொண்டிருக்கும் மகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது போல் காத்திருந்தாள். இன்னும் தூங்கவில்லையா மம்மி? ஆஹா. உன்னுடைய வேலை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. என்னங்க, மோகினிக்கு வேலை முடிந்து விட்டதா? நீங்க ஒரு நிமிடம் இப்படி வாங்க. கணவருக்கு குரல் கொடுத்தாள் சாந்தா. அந்த அழைப்பில் அதிகாரம் வெளிப்பட்டது. மறுபடியும் என்ன வந்து விட்டது? மோகினி நினைத்து கொண்டிருக்கும் போதே விஸ்வநாதன் உள்ளே வந்து விட்டார். உள்ளே வரும்போதே வேலை முடிந்து விட்டதாமா என்றார். தேவிஸ்ரீ கேஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதற்காக நோட்ஸ் தயாரித்து கொண்டிருந்தேன். ரகுராம் அங்கிளுக்கு அனுப்ப வேண்டும் என்றாள். இனி சொல்லுங்க. சாந்தா ஏதோ குறிப்பு எடுத்து தருவது போல் சொன்னாள். இரு சாந்தா, அவசரப்படாதே. என்ன விஷயம் டாடி? பெற்றோர் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே மோகினி கேட்டாள். அதாம்மா உன் திருமண விஷயம். அவர் சற்று நிறுத்தினார். என்ன டாடி, திருமணத்தை பற்றி பேச இதுவா சமயம்? இரவு ரொம்ப நேரமாகிவிட்டது. போய் படுத்துக் கொள்ளுங்கள். மோகினியின் குரலில் சலிப்பு எட்டி பார்த்தது. தினமும் தான் நேரத்தோடு படுத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் தாமதமானால் ஒன்றும் குடி மூழ்கி போகாது. சாந்தா அழுத்தமான குரலில் சொன்னாள்.
மோகினி மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லுங்களேன், சாந்தா கணவரை எச்சரித்தாள். அது உனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம் இல்லையா? நல்ல பையன் கண்ணில் பட்டிருக்கிறான். இனியும் தாமதம் செய்வானேன் என்றுதான். பையன் யாரு டாடி? அவரால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. மகள் கேட்கும்போது பதில் சொல்லாமல் வார்த்தையை முழுங்குவானேன்? இத பார் மோகினி, பையன் யாரோ இல்லை, நம்ம தருண் தான். உனக்கு எல்லா விதமாகவும் பொருத்தமாக இருப்பான். படிப்பு, சொத்து, சுகம் எல்லாமே இருக்கு. பண்பும் அன்பும் நிறைந்தவன். முக்கியமாக நம் குடும்பத்தில் ஒருத்தன். தருண். மோகினி அகல விரிந்த கண்களுடன் தாய் தந்தை இருவரையும் பார்த்தாள். ஆமாம் மோகினி, இது என்னுடைய எண்ணம்தான், விஸ்வநாதன் சொன்னார். டேடி, உங்களுக்கு மூளை கலங்கி விட்டதா என்ன? யாராவது கண்ணில் பட்டால் உடனே மகளை தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருப்பது போல் பேசுறீங்களே. ராகவன் உள்ளே வந்தார். இல்லை மோகினி, எங்க எல்லோருடைய எண்ணமும் இதுதான். முக்கியமாக பரிமளா நீதான் மருமகளாக வரவேண்டும் என்று ரொம்பவும் விரும்புகிறாள். பெரியவர்கள் எல்லோரும் ஒன்றாக கலந்து பேசி எடுத்த முடிவு இது. தருணிடம் பேசிவிட்டேன். அவன் நிச்சயமாக மறுக்கப் போவதில்லை. உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லு. உனக்கு இதில் விருப்பம் இல்லை என்றால் இந்த திருமணம் நடக்காது. நன்றாக யோசித்து பார்த்துக்கொள். தருணிடம் தனியாக பேச வேண்டும் என்றாலும் சரி. ராகவன் சொன்னார். அங்கிள், திருமணமே வேண்டாம் என்று தருண் சொன்னதை மறந்து விட்டீர்களா? மனதில் எழும்பிய கோபத்தை அடக்கி கொண்டே மோகினி கேட்டாள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீ யோசித்து உன் முடிவு சொன்னால் போதும். ராகவனின் குரல் திடமாக ஒலித்தது. எங்களுக்கு விருப்பமான பையனை மறுப்பு சொல்லாமல் திருமணம் செய்து கொள்வதாக நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய் மோகினி. சாந்தா மிரட்டுவது போல் சொன்னாள். மோகினி இயலாமையுடன் பார்த்தாள். இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். நீயும் தருணும் கணவன் மனைவியானால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றார் விஸ்வநாதன். முக்கியமாக எனக்கு, சாந்தா சொன்னாள். நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அது எங்களுடைய அதிர்ஷ்டமாக நினைத்து கொள்வோம். ராகவனின் குரல் கம்மி விட்டது. அதற்குள் ஊன்றுகோல்களின் சத்தம் கேட்டது. உடனே ராகவன் மனைவி இருந்த அறையை நோக்கி விரைந்தார். பரிமளா, நீயே வந்து விட்டாயா? என்னை அழைத்திருக்க கூடாதா? கீழே விழுந்து விட்டால் உனக்கு கஷ்டம் இல்லையா? மனைவியை பிடித்து கொண்டு மெதுவாக நடத்தி வந்து கட்டில் மீது உட்கார வைத்தார். உடல் நலம் சரியாக இல்லாததால் பரிமளாவின் முகம் சோர்ந்து இருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் உருவாகி இருந்தன. பரிமளா கையால் ஜாடை காட்டி மோகினியை தன் அருகில் வர சொல்லி அழைத்தாள். போமா, அத்தை கூப்பிடுகிறாள் இல்லையா? விஸ்வநாதன் சொன்னார். மோகினி தூக்கத்தில் நடப்பது போல் பரிமளாவின் அருகில் சென்றாள். பரிமளா ஊன்றுகோல்களை கட்டில் மீது வைத்துவிட்டு மோகினியின் 2 கைகளையும் பற்றி கொண்டாள். மோகினி, தருண் என்னுடைய உயிர். மாட்டேன் என்று சொல்லிவிடாதேம்மா. சொல்லும் போதே பரிமளாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. என்ன அண்ணி இது? சாந்தா பரிமளாவை தேற்ற முயன்றாள். பரிமளா, அழுது ரகளை செய்யாதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. ராகவன் மனைவிக்கு தைரியம் சொன்னார். கடவுள் நல்ல வழி காட்டுவார். அழாத தங்கச்சி, விஸ்வநாதன் சொன்னார். மோகினி திகைத்து போனவளா எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தாள். தருணை தான் திருமணம் செய்து கொள்வதா? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்ன பேசுகிறோம் என்று புரிந்துதான் பேசுகிறார்களா? 4 நாட்கள் கழிந்தன. இந்த 4 நாட்களில் தருணும் மோகினியும் எதிரெதிரே வரவில்லை. ஒரு முறை மோகினி ஆபீஸுக்கு கிளம்புவதற்காக வெளியில் வந்தாள். ஒரு கையை பின்னால் மடக்கிய நிலையில் தருண் யோசனையில் ஆழ்ந்து போனவனாய் வராண்டாவில் நின்றிருந்தான். மோகினி பக்கத்தில் இருந்து போனதை கூட அவன் கவனிக்கவில்லை. கார் கிளம்பிய சத்தம் கேட்டு திடுக்கிட்டாற் போல் பார்த்தான். மோகினி கியரை மாற்றிக்கொண்டே அவன் பக்கம் பார்த்தாள். பேப்பரை பார்க்கும் சாக்கில் அவன் அந்த பக்கம் திரும்பி நின்று கொண்டான். பரிமளாவை டாக்டரிடம் அழைத்து செல்வதற்கு தருண் தன்னுடைய நண்பனிடமிருந்து கார் எடுத்து வந்தான். மோகினிக்கு காரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் மௌனம் ஆட்சி செலுத்துவது போல் இருந்தது. தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்து விட்டது போல் விஸ்வநாதனும் சாந்தாவும் மோகினியின் பதிலுக்காக மௌனமாக காத்திருந்தார்கள். அன்றைய தினத்திற்கு பிறகு அவர்கள் மறுபடியும் அந்த பேச்சை எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தை மறந்து போகவும் இல்லை. தன்னுடைய முடிவை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பது மோகினிக்கு புரியாமல் இல்லை. தருண் மனதில் இருப்பது தெரியாவிட்டால் தன்னுடைய முடிவு எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருந்தால் சரி என்று ஒப்புக்கொண்டிருப்பாளோ என்னவோ. இது நாள் வரையில் தன்னுடைய விருப்பப்படிதான் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை.
அப்படி தீவிரமாக விரும்பும் அளவுக்கு யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்ததும் இல்லை. ஒரு கால் அப்படி யாரையாவது சந்தித்திருந்தால் பெற்றோர்கள் மறுப்பு சொல்லி இருக்க மாட்டார்கள். பெற்றோர் தந்த சுதந்திரம் இருப்பதால் தான் இப்படி எந்த கவலையும் இல்லாமல் தன்னால் நிம்மதியாக இருக்க முடிந்தது. மகள் தவறான பாதையில் சென்று குடும்ப கௌரவத்தை குலைக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை பெற்றோருக்கும் இருந்தது. அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தாலும் மோகினிக்கு இதே யோசனைதான். கண்கள் முன்னால் அன்று தருண் உட்கார்ந்திருந்த தோற்றம் நிழலாடியது. தான் இவ்வளவு தூரம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே, அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? எதை பற்றி யோசிப்பான்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.